அவங்க அதாவது அந்த கட்சியே வந்து ஒரு டேப் ரெக்கார்டு கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தளவு. முத்துசாமின்னு ஒரு மதுவிலக்குத்துறை அமைச்சர் இருக்காரு. வயலுக்கு பாய்ச்சின நெல் வந்து சிறு புல்லுக்கும் பாயன்ற மாதிரி அண்ணாமலைக்கு வந்து ரவுடிங்களை சேர்க்கறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு, பணம் செலவு பண்ண அதிகாரம் கொடுத்துருக்கு, பொய் சொல்ல அதிகாரம் கொடுத்துருக்கு, பாதுகாப்பு ஆள் கொடுத்துருக்கு. அந்த வாங்குற சம்பளத்துக்கும் வேலை செய்யல, அதை தவிர்த்துட்டு கூடுதலாக லஞ்சம் வாங்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு நடுவில் வியாபாரம் ஆகுதுன்னு அந்த பெண்மணி சொல்றாங்க. நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தடை தமிழ். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியாக என்ன பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ வரைக்குமே வந்து நிற்காத ஒரு பிரச்சனைனா அது கள்ளக்குறிச்சி விஷயம்தான். நாளுக்கு நாள் வந்து உயிரிழப்புகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ பேஷண்ட்ஸாக இருக்கவங்க கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது வந்து அவங்களோட நிலைமை என்னன்றது தெரியல. அதுவே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது சம்மந்தப்பட்டு பல கட்சிகள் வந்து பல விதமாக அந்த கருத்துக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போராட்டங்கள் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது யார் மேலே தவறு? அரசு மேலேயா இல்லை வந்து மக்கள் மேலேயா அப்படின்றதே ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து நம்ம கூட இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினரான திரு வழக்கறிஞர் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மன அழுத்தத்தை கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கள்ளக்குறிச்சி விவகாரம் தான். நாளுக்கு நாள் வந்துட்டு அங்கே இருக்கிற உயிரிழப்புகள் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. அது வந்து எப்போ குறையும், இவங்களுடைய இந்த கஷ்டங்கள்லாம் எப்போ தீரும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க நம்மளுக்கே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கள்ளக்குறிச்சி விவகாரம் பார்த்திங்கன்னா அது இன்று நேற்று நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கிட்ட எதிர்கட்சிக்காரங்க இந்த மாதிரி வந்து இவ்வளோ உயிரிழப்பு போகுது, என்ன நடவடிக்கை எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இப்போ நடந்த தப்பை பற்றி பேச மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, 2001 இவ்வளோ பேர் செத்துருக்காங்க, 2002 செத்துருக்காங்க, 2003 இதுதான் சொல்லுவாங்களே தவிர, பட் ஆனால் வந்து அவங்களுடைய கடமையை வந்து நம்ம செய்ய தவறிட்டோன்றதை வந்து எந்த ஆட்சியாளருமே உணரலை. இப்போ வரைக்கும் உணர்ந்த மாதிரி பேசவும் கிடையாது. அதுக்கு பதில் வந்து அவங்க வந்து அது செய்த தவறை வந்து சரி பண்ணுற மாதிரி, இல்லை மக்களை வந்து ஏமாத்துற மாதிரி, அதுக்கு பதிலாக வந்து எதுக்கும் கொடுக்காத அளவுக்கு ஒரு இழப்பீட்டு தொகையாக வந்து கொடுத்து மக்களை வந்து சமாதானப்படுத்த முடியும்னு வந்து அரசு நம்புது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அரசுக்குன்னு வந்து சில கடமைகள் இருக்குது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைன்னு சொல்லி ஒரு துறையே இருக்குது. இப்போ வந்து அதுக்குன்னு தனி துறை இல்லாமல் கிடையாது. இந்த துறை வந்து 35 இருக்குது, 1935 இருக்குது, மது ஒழிப்பு சட்டம்னு சொல்லிட்டு. ஆனால் அது சம்மந்தமாக அந்த துறை சார்பாக இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா ஒரு நடவடிக்கையும் கிடையாது. இப்போ அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து கள்ள சாராயமோ விஷ சாராயமோ காய்ச்சினாங்க, குடித்தாங்க, இறந்துட்டாங்க அப்படின்றது வந்து வெளியில் செய்தி வந்ததுக்கு அப்புறம் ஒரு முறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா, அப்போ தான் ஒரு ஒரு தனிப்படை அமைச்சு எங்கெங்கே காய்ச்சுறாங்க, இங்கே வந்து இத்தனை பேரில் உடைச்சோம், இங்கே இதை கண்டுபிடிச்சோம், அதை கண்டுபிடிச்சோன்னு ஒரு நாள் செய்தி. ஏன்னா இப்போ மக்கள் வந்து நீங்களே சொன்ன மாதிரி ஒரு மன உளைச்சலோ இல்லை மன அழுத்தத்திலே இருக்காங்க. இத்தனை உயிர் ஒரு கிட்டத்தட்ட 100 நெருங்கிடுமோன்ற ஒரு அச்சத்தில் எல்லாரும் இருக்காங்க. அப்போ அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க கூட அடுத்தது வந்து பிழைப்பாங்களான்றது ஒரு கேள்வி தான். அப்போ அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது என்னன்னா, அதை வந்து கூல் பண்ணுறதுக்காக எடுக்கிற ஒரு சும்மா ஒரு கண்கட்டி வித்த மாதிரி அதுதான் பண்ணுறாங்களே தவிர, பட் ஒரு முத்துசாமின்னு ஒரு மதுவிலக்குத்துறை அமைச்சர் இருக்கார். அவருடைய வேலையே வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மதுவை விலக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான். ஆனால் இப்போ கடந்த 3 ஆண்டில் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி தவறு செய்திருக்காங்க. சரி, அதை நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே. நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க? இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து மக்களுக்கான ஆட்சி, சமூக நீதிக்கான ஆட்சி, பிற்போக்கை ஒழிச்சிட்டு முற்போக்காக நாங்கள் செயல்படுறோன்னு சொல்கிறேன். முற்போக்காக செயல்படுறேன்னு சொல்கிற நீங்கள் வந்து 3 வருஷத்தில் உங்கள் ஆட்சியிலே வந்து போன வருஷம்தான் வந்து இதே கள்ளச்சாராயத்தில் உயிர் இழந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மதுவிலக்குத்துறைன்னு ஒரு அமைச்சர் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு ஐஜி இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இப்போ எல்லாண்டோவில் இல்லை க்ரைம்லேயே இருக்கோன்னா டெய்லியும் கேஸஸ் வரும், நமக்கு ப்ரெஷரான ஒரு ஒர்க்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த மதுவிலக்குத்துறை டிபார்ட்மெண்ட் போயிட்டோம்னா காசை வாங்கி கல்லால் போட்டோமா, மாதம் 2 கணக்கு காமிச்சோமா, முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஈஸியான வேலை அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி செத்தாங்கன்னா நஷ்டீடு கொடுத்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி நாங்கள் எத்தனை 1000 பேரில் கண்டுபிடிச்சோம், 100 கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறீங்களே தவிர, இப்போது ஒரு விழிப்புணர்வு நாடகமோ ஒரு விழிப்புணர்வு பதாகையோ, இப்போ அந்த மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு குடிக்கு அடிமையானதுக்கும் வந்து இந்த அரசு தான் காரணம். ஏன்னா நீங்கள் தான் வந்து தெருவு டாஸ்மாகை திறந்து குடிக்க வச்சு அவங்களுக்கு அடிமை ஆக்கிட்டீங்க. ஸோ அதுலேருந்து விடுபட முடியாமல் வேலை குறைவாக கிடைக்குன்னு அதை வாங்கி குடிக்கிறாங்க. ஸோ அப்படி அடிமையாக
உங்களால் உருவான மக்களுக்கு அதுலேருந்து மீண்டு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்ன நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னு இந்த அரசாங்கத்தில் சொல்ல முடியுமா? ஒன்று கூட சொல்ல முடியாது. இப்போ அந்த பகுதி மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏதாவது அங்கே இருக்கிற மகளிர்கிட்ட கூட கேளுங்க, ஒரு விழிப்புணர்வு பதாகையோ இல்லை ஒரு ஒரு துண்டறிக்கையோ சின்னதாக ஒரு ஆடு விளம்பரம் எதுவுமே இருக்காது. அப்போ எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்காமல் நான் டைரெக்டாக வந்து 10 லட்ச ரூபா கொடுத்துட்டா வந்து நான் சமாதானம் ஆகிடும். மக்களுக்கு வந்து அந்த தந்தை தாய் இருந்த மக்களுக்கு வந்து நான் வந்து பள்ளி செலவு படிப்பு செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிறீங்க. சரி, அவங்களுடைய தந்தை பாசம் தாய் பாசத்தை யாருக்கு கொடுப்பா? அப்போ அதுலேருந்து நீங்கள் கடமை தவறிட்டு நான் வந்து முற்போக்கான ஆட்சி நடத்துகிறேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம். அப்போ நீங்கள் யாரை இந்த தமிழ் மக்களை முட்டாளாக்குறீங்களா இல்லை உங்கள் அமைச்சரை யாரை முட்டாளாக்குறீங்க? ஸோ அப்போ வந்து அரசு வந்து ஒரு துறையை வச்சிருக்கும் போது அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கலன்னும் போது அந்த ஒட்டுமொத்த மினிஸ்டராவையே வந்து டிஸ்மிஸ் பண்ணோம். அப்போ வெறுமனே வந்து நீங்கள் வந்து கண் துடைப்புக்காக வெறும் காவல்துறை அதிகாரிகளை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த நடவடிக்கை எடுத்துட்டேன்னு சொல்கிறத வந்து ஒத்துக்கவே முடியாது. சார், இது இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து அரசு வந்து தவறு பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க. நான் தவறு அது வந்து எதுவும் இது சொல்லலை. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து மக்களே நம்ம தவறு பண்ணல நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு தோணாது அவங்க வீட்டில் குடும்பம் குட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ஒட்டுமொத்தத்தையும் அரசு மேலே வந்து திணிக்க முடியும்னு சொல்கிறீங்க? ஏன்னா ஒரு குழந்தையை வளர்க்குறது வந்து எப்படி தாய் தந்தை கிட்ட பொறுப்பில் இருக்கோ அதுமாதிரி ஒரு சமுதாயத்தை ஒரு மக்களை வந்து நல்வழிப்படுத்துறது, ஒரு மக்களுக்கு வந்து நல்லதை கொடுக்கறது, நல்லதை செய்கிறது தான் வந்து அரசோட கடமை. அப்போ நீங்கள் வந்து அதுலேருந்து மக்கள் வந்து எல்லாமே கலந்து தான் ஒரு சமுதாயம் இருக்கும். அப்போ அந்த மக்கள் ஏன் காய்ச்சலானா அவனுக்கு சரியான வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும், அதனால் காய்ச்சுவாங்க. உங்கள் மது ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்து அவங்கள மறுவாழ்வு பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்களா? இல்லையே. அப்போ எதுவுமே எடுக்காமல் அப்போ இப்போ பட்டினியில் இருக்கிறவனுக்கு வந்து அவன் வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணணுமேனு சொல்லிட்டு தொழில் செய்கிறான். அப்போ அதுவும் வந்து அரசோடைய கையாளாகத்தானே தான். அப்போ அவனுக்கு சரியான தொழிலை நீ கொடுக்க முடியல. அதுதான் நான் சொல்கிறேன். மதுவிலக்குத்துறையோட வேலையே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாவது மக்களை வந்து மது அடிமையாக இருக்கிற மக்களை வந்து அதுலேருந்து மீட்டு கொண்டு வரணுங்கிறதான் அந்த துறையோடைய ஒரே வேலையே. வேறு எந்த வேலையுமே கிடையாது. அவங்க வந்து போய் மரம் நட போகிறதில்ல, இல்லை வேறு கல்வித்துறையில் போய் வேலை செய்ய போகிறதில்ல, இல்லை எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல. அப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்கள் வேலையே வந்து மது ஒழிப்பு சம்மந்தமான வேலை தானும் போது அந்த வாங்குகிற சம்பளத்துக்கும் வேலை செய்யலை. அதை தவிர்த்துட்டு கூடுதலாக லஞ்சம் வாங்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு நடுவில் வியாபாரம் ஆகுதுன்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. டீ குடிக்கிற மாதிரி காலைல 4:30 மணி 5 மணிக்கு போய் குடிச்சிட்டு வராங்க அப்படின்னு. அப்போ எப்படி உங்களுக்கு வாங்குற சம்பளம் எப்படி உங்களுக்கு ஒட்டுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த அதிகாரிகளையும் கேட்குறேன், இந்த அமைச்சரையும் கேட்குறேன். காலையிலேருந்து சாயந்தரம் உங்களுக்கு வேலையாக தானே, உங்கள் வேலையிலேருந்தே நீங்கள் விலகிட்டீங்களே. இப்போ ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறோம், ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் போகிறோன்னா ஒரு லஞ்சம் வாங்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. ஒரு டிராஃபிக்கில் கூட லஞ்சம் நடக்குது, சரி வாங்கிட்டு சரி ஓகே ஏதோ ஒரு சிக்னலையாவது ஒழுங்குபடுத்துகிறாங்க. அப்படி ஒரு வாங்குகிற சம்பளத்துக்கு வேலையே செய்யாமல் ஒரு துறை அதுக்கு ஒரு சம்பளம். அப்போ அதுக்கு அந்த துறையை கலைச்சிருங்கன்றேன். எதுக்கு அதுக்கு முத்துசாமி எதுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ள போயிட்டாரு? எதுக்கு அந்த அமைச்சர் வீண் தானே? அமைச்சர் வீணா, அது கீழே இருக்கிற அதிகாரிகள் வீண், எல்லாமே வீணாச்சு. அப்போ அப்படி வீணாக ஒரு துறையை வச்சுக்கிட்டு மக்கள் வரி பணத்தை வீணாக்கிட்டு அதுக்கு நீ எப்படியும் தயாராகிட்டீங்க, 10 லட்சம் செத்தா 10 லட்சம் கொடுத்துக்கலாம் அப்படின்னும் போது அந்த காசையாவது மிச்சம் பண்ணி அதையும் கொடுத்துட்டு போங்க. அதுக்கு எதுக்கு ஒரு துறையை வச்சுக்கிறீங்க? அது வெக்கமே இல்லாமல் நீங்கள் வெளியில் வேற வந்து சொல்ல வேற செய்கிறீங்க. அப்போ அதை எப்படி வந்து இது எப்படி எடுத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல. சரி சார், அதே வகையில் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ 10 லட்சம் கொடுக்குறதா இருந்தாலுமே இப்போ சீமான் அவர்கள் கூட சொன்னார் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு அதாவது குடும்ப பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய், குடிச்சு செத்தவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபாய் வந்து தராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 லட்ச ரூபாய் வந்து இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் கூட உதவாது. அது எப்படி வந்து நீங்கள் வந்துட்டு அவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இல்லை 10 லட்ச ரூபாய் வந்து 10 லட்ச ரூபாய் இல்லை 10 ரூபா கொடுத்தா கூட உதவும் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வறுமையில் தான் மக்கள் இருக்காங்க. அந்த ஏற்றுக்கு தானே போகிறாங்க, எப்படியும் கொடுத்தா வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். இப்போ வந்து 10 லட்ச ரூபா கொடுத்தா ஏன்னா அவங்க இழந்துட்டாங்க. இப்போ ஒருத்தனை கை போச்சு, அவனுக்காக நம்ம திரும்ப கையை கொடுக்க முடியாது கண்டிப்பாக. ஸோ அதனால வந்து சரி இந்த ஒரு பணத்தை வச்சுட்டு ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு உதவியாக இருக்குமென்ற அடிப்படையில் தான் அது கொடுக்கறது. ஸோ நீங்கள் கொடுக்குற உதவியே காரணமாக வச்சுக்கிட்டு நான் வேணா உன்னை கத்தி எடுத்து குத்திட்டு உங்கள் பிள்ளைங்கள படிக்க வச்சுக்கிறேன் சொன்னால் ஒத்துப்பீங்களா? அது கொலை தானே. அப்போ கொலை பண்ணனுக்கு தண்டனை காம்பன்சேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும், அது வேற. கொலை பண்ணனுக்கு தண்டனை. அப்போ ஒரு துறையே தப்பு பண்ணியிருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் சில துறைகள் லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க, நீங்கள் வேலையே செய்யலை. உங்கள் வேலையவே வந்து ஒரு வேலையை கூட செய்யலை. அதுதான் கேட்குறேன். நீங்கள் என்ன வேணாலும் புள்ளி வர எடுங்க, ஒரு விழிப்புணர்வு பார்த்தா எதுவுமே நடைமுறைப்படுத்திருக்க மாட்டாங்க. ஏதாவது இப்போ தெரு டாஸ்மாக் இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மக்கள் அடிமையாயிட்டாங்க, பாண்டிச்சேரிக்கு போயிடுவாங்க, பக்கத்து மாநிலத்தில் போவாங்க. சரி ஓகே, உங்கள் கூற்றுப்படியே ஒத்துக்கிட்டா கூட நான் என்ன கேட்குறேன், அதே தெருவுக்கு தெருவோ இல்லை ஊருக்கு ஊரோ இல்லை தாலுக்காகவோ ஏதாவது விழிப்புணர்வு சம்மந்தமான ஒரு நிகழ்ச்சியோ ஏதாவது ஒரு துறையை உருவாக்கி வச்சுருக்கீங்களா? வேறு அதிகாரி போட்டு இங்கே வந்தீங்கன்னா விழிப்புணர்வு மறுவாழ்வு கொடுக்க முடியும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உருவாக்கி வச்சுருக்கீங்களா? நீங்கள் முற்போக்கான ஆட்சி தானே சொல்கிறீங்க. அப்போ எதுவுமே செய்யாமல் வெறுமனமே வந்து
நான் வந்து மக்கள் மேலே தான் பழி போடுவேன், மக்கள் வந்து மறுபடியும் குணப்படுத்தினா கூட மறுபடியும் போய் குடிக்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் மக்களை தான் குறை சொல்லிட்டீங்க தவிர மக்கள் மேலே இழிவான பழியை சுமத்திட்டு பணத்தை கொடுத்து சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே தவிர, அதை சரி பண்ணுறதுக்கு இப்போ இனிமேல் இந்த மாதிரி ஒரு உயிர் போகக்கூடாதுன்றதுக்கு ஸ்டெப்ஸ் உங்களால் எடுக்க முடியுமா? இது வரைக்கும் எடுத்திருக்கீங்களா? மாற்றி மாற்றி திமுக அதிமுக என்ன சொல்லுங்க, 2001 செத்துருக்காங்க, ஜெயலலிதா இருக்கும்போதே செத்துருக்காங்க, கருணாநிதி இருக்கும்போது செத்துருக்காங்க, எடப்பாடி இருக்கும்போது செத்துருக்காங்க. என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க அதுலேருந்து? அப்போ மக்களை காக்க முடியலன்னா அப்போ எதுக்கு நீங்கள் அந்த பதவிக்கு போகிறீங்க? அப்போ எதுக்கு அந்த துறையை வச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன். அந்த துறையோட வேலை என்ன? மதுவிலக்கு துறைன்னு ஒன்று வச்சிருக்கீங்க, அதனுடைய வேலை என்ன? இது வரைக்கும் நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க? இப்போ அந்த துறையில் இருக்கிற அமைச்சரோ இல்லை முதலமைச்சரோ அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். தெளிவாக வெளிப்படையாக மக்களுக்கு நான் இதெல்லாம் வந்து இந்த 3 ஆண்டில் இதை பண்ணியிருக்கேன், இந்த அரசாக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி 10 ஆண்டு இருந்த அரசாக இருக்கட்டும், அந்த அமைச்சராக இருந்தாங்களா அவங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் இதெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். அந்த ஊருக்கே போயிருக்க மாட்டாங்க. ஒரு விஓ இருக்காருன்னா அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் அந்த சரகத்துக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். நீங்கள் போயிட்டு ஒரு பள்ளம் கூட எடுக்க முடியாது. பள்ளம் எடுத்தீங்கன்னா வந்துடுவார், எதுக்கு வந்து அரசு சொத்தை சேதப்படுத்துறீங்கன்னு வந்துடுவார். அப்படி இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நீதிமன்றத்துக்கும் நடுவில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது அந்த விஓவுக்கு தெரியாமல் எப்படி போகும்? விஓ மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ எதுவும் இப்போ எவ்வளோ பேர் புதிய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ எக்ஸாம் எழுதுறாங்க வராங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை எஸ்பியாக இருக்கட்டும் இல்லை கலெக்டராக இருக்கட்டும் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு வேறு ஆளை போடுங்க. அப்போ பயம் வரும்ல, லஞ்சம் வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி விடக்கூடாது, அரசு நம்ம மேலே கடுமையாக இருக்கணும், அமைச்சரை மாற்றுங்க, அமைச்சர் என்ன வேலை செய்ய ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்கள் மக்களுக்கு. அப்போ எதுவுமே கொடுக்காம நான் 10 லட்சம் கொடுத்துருவேன், அது யூஸ் ஆகுனா பணம் யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதுன்னு கேட்டால் யூஸ் ஆகும் தான். அதுக்காக நான் கத்தி எடுத்து கொத்த முடியுமா ஒருத்தங்களா? சொல்ல முடியும். ஸோ அதனால் அதனால தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உயிர் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நஷ்டஈடு கொடுத்து அதை ஊக்குவிச்சு அந்த மாதிரி செய்கிறத விட அந்த உயிர் போகாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இந்த அரசுக்கு வந்து பதில் இல்லை. ஏன்னா செய்யலை, வேலையே செய்யாத ஒரு துறை, அது தண்டமாக இருக்குது ஒரு துறை. அந்த வகையில் நீங்கள் வந்துட்டு ஸ்டெப்ஸ் எடுக்கலை, அதுக்கான அந்த வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி விஷயம் எதுவும் எடுக்கலன்னு சொல்லும்போது இப்போ வந்து இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. இப்போது நாம் தமிழ் கட்சி சார்பாக இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவாக இருக்கட்டும் போராட்டங்கள் பண்ணுறாங்க, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லா கட்சிகளுமே வந்து அவங்களுக்கான இதை வந்து பங்களிப்பு வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியோட முன்னெடுப்புகள் என்ன இது இந்த சம்மந்தப்பட்ட விஷயம்? இல்லை, அதுதான் இப்போ வந்து இதை வந்து இதுக்கான பின்புலம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தமிழ்நாட்டிலே ஏன் கள்ளக்குறிச்சியில் அந்த கல்லவராயன் மலையில் பக்கத்தில் மட்டும் ஏன் இந்த கள்ளச்சாரம் இன்னும் ஒழியாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ எங்கள் கட்சி சார்பாக வந்து ஒரு குழு அமைச்சு அவங்க வந்து அதை பற்றின வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ரெடி பண்ணிவிட்டு என்னன்றதை வந்து நம்ம வந்து ஒரு அரசுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் ஒரு சஜஷன். ஒரு இந்த மாநிலத்தின் மேலே அக்கறை இருக்கிற ஒரு கட்சியாக நாங்கள் வந்து அதை வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே, அது இப்போ வந்து நடைமுறையில் இருக்கு. நாம் தமிழர் கட்சி வந்துட்டு இன்னொரு விஷயமும் எதுவும் சொல்லியிருந்தாப்புல, அதாவது ஆட்சியர்கள் மேலே தான் வந்து தண்டனையா, எம்பி எம்எல்ஏக்கெலாம் வந்து நீங்கள் தண்டனை கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு சிஎம்ஏ வந்து எதிராக வந்து டைரெக்டாக வந்து கேட்டுருப்பாப்புல சீமான். ஆமாம், அதுதான் அது நாங்கள் எப்படின்னு எடுத்துக்கிறது? அதை இல்லை அதுதான் சொன்னேன். ஏன்னா அது என்ன சொல்ல வரேன்னா அதுதான் இப்போ நான் இன்னும் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த அதிகாரிகள் கீழ் லெவலில் வேலை செய்கிறவங்க, அவங்கள வேலை வாங்குற இடத்துல யார் இருக்கா? அமைச்சர் இருக்கா, அமைச்சருக்கு மேலே இருக்கா முதலமைச்சர் இருக்கா. அப்போ ஒட்டுமொத்த சிஸ்டமே சோம்பேறியாக ஒன்று உட்காந்து தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ எல்லாரும் தானே பொறுப்பு இருக்கணும். கீழே இருக்கிற அதிகாரிகள் மட்டும் நான் ஏட்டு மேலே நடவடிக்கை எடுப்பேன், ரைட்டர் மேலே நடவடிக்கை எடுப்பேன், இன்ஸ்பெக்டர் மேலே நடவடிக்கை எடுப்பேன், சரி 50க்கு மேலே போயிடுச்சா, சரி எஸ்பியை நான் நடவடிக்கை எடுக்கிறேன், சஸ்பெண்ட் மட்டும் பண்ணுறேன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவீங்க? நடவடிக்கை எடுத்து மறுபடியும் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போடுவீங்க. அதனால் என்ன யூஸ்? ஒன்றுமே இல்லையே. அப்போ ஒட்டுமொத்த சிஸ்டத்தை மேலேயும் தப்பு இருக்கும்போது மொத்தமாக நீங்கள் வந்து வாஷ் அவுட் பண்ணால் தான் அடுத்தது வரவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ ஓகே, எந்த தப்பும் நடந்துடக்கூடாது, நடந்தால் நம்மளுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கே பிரச்சனை ஆகிடும், வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்ற ஒரு பயம் வரும். ஏன் உங்களால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியல? நீங்களும் கூட்டு கலவாணியாக இருக்கும்போது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது. அதுதான் கேட்குறேன். நீங்கள் இது வந்து இது வரைக்கும் இந்த 3 ஆண்டு அரசில் இந்த மதுவிலக்கு சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இப்போ கூட சட்டசபையில் பேச சொல்லுங்கள் பார்க்க முதலமைச்சரை, நான் இதெல்லாம் எடுத்துருக்கிறேன்னு ஒன்றும். இப்போ நீங்கள் தெருவில் நடந்து போனீங்கன்னா டாஸ்மாக் வீதி இருக்குது, ஏதாவது விழிப்புணர்வு பதாகை இருக்கா பாருங்கள். குடியிலேருந்து மீட்டு இப்போ சென்னை டிராஃபிக் போலீஸ் வச்சுருக்காங்களே, 50க்கு மேலே போகாதீங்க, விபத்து ஏற்பட காரணமாக இருக்கணும். அந்த மாதிரி இப்போ சினிமாவுக்கு போகிற ஏதோ ஒரு விழிப்புணர்வு பதாக வச்சு, இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போனால் இந்த கம்பியை தொடாதீங்க, கரண்ட் ஷாக் அடிக்கும், அந்த மாதிரி. அப்போ மது ஒழிக்கணுன்ற எண்ணமே உங்களுக்கு கிடையாது. அவன் எங்கன்னா குடிச்சிட்டு செத்து போட்டோம், நம்ம காசை கொடுத்து ஓட்டை வாங்கிப்போம், அதுக்கப்புறம் மாதம் ஏதாவது கொடுத்து வாங்கிப்போம் அப்படின்ற ஒரு ஏமாத்து விஷயத்திலே வச்சுருக்கீங்களே தவிர முழுமையாக அவனை குணப்படுத்தி நல்ல சமுதாயத்தை உருவாக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு அடிப்படையில் இல்லை. இருந்திருந்தால் இந்த 3 ஆண்டில் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பீங்க. நீங்கள் டாஸ்மாகை மூடுவேன், நான் படிப்படியாக குறைப்பேன், இதெல்லாம் கட்டுக்காத சொல்கிறீங்க. மக்களாக திருந்தணும்னு எதிர்பார்க்குறீங்க, அதுக்கான நடவடிக்கை நீங்கள் என்ன எடுத்தீங்க? அப்போ எந்த நடவடிக்கை எடுக்காத இருக்கும்போது அந்த அரசு இருக்கிறது, அந்த அமைச்சராக இருக்கிறது வீண் தானே. அதனால தான் வந்து ஆட்சியாளர்களை வந்து கலைச்சிட்டு போக சொல்கிறாருங்க என்ன.
அதே வகையில வந்துட்டு இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்து சொல்றோம். இது வந்து அரசாங்கம் வந்து இவ்வளோ தவறு பண்ணது. அவங்க வந்து லைக் சரியான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா இருக்கட்டும், இல்ல மற்ற கட்சிகளா இருக்கட்டும். ஆனா மக்கள் பார்க்க தானே செய்றாங்க. அவங்க கிட்ட என்ன மாற்றம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுல அதாவது இவ்வளோ தூரம் நம்ம பேசுறனால வந்துட்டு அவங்க வந்து மாறிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா பேசி பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்தி தானே மக்கள்கிட்ட போய் நம்ம கொண்டு போக முடியும். இப்ப ஏன்னா அ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, மறுபடியும் மறுபடியும் அவங்களே ஆதரிக்கிறாங்கன்ற மீனிலே சொல்ல வரீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னா வந்துட்டு என்னதான் இருந்தாலும் வந்துட்டு நம்ம இந்த அரசாங்கத்துல இருந்து இவ்வளோ தவறு இருந்துச்சா, திருப்பி நம்மளுக்கு உதவி பண்றதும் அந்த அரசாங்கம் தானேன்னு இது சொல்லிட்டு அது ஒரு மைண்ட் செட் அதுதான். இருக்கு அது இல்லையா? என்னன்னா வறுமையில இருக்கிறதால, சரி இப்ப வந்து அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. லோக்கல்ல எல்லா கட்சிக்கும் ஒரு கிளை வரைக்கும் ஆள் இருப்பாங்க. அப்போ அவங்க மூலமா தான் இந்த பணம் வந்து சப்ளை ஆகுறது. அப்ப ஆகும்போது என்னன்னா, இப்ப சரி பணம் குடுத்துருக்காங்க. அதனால வந்து இப்ப இவங்கள நம்பி தான் நம்ம இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்ல. இவங்க வந்து நம்மளுடைய வேலைக்காரங்க தான்ற எண்ணம் அவங்களுக்கு என்னைக்கு வருமோ, அன்னைக்கு அவங்க வந்து எதிர்த்து நிப்பாங்க மக்கள். ஸோ இப்ப அந்த எண்ணம் வராதால, சரி இவங்க தான் நமக்கு உதவி செய்றாங்க போல, பணம் குடுக்குறாங்க. அப்படின்னும்போது அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு காரணத்தால, அவங்களே நம்பி இருக்கிற மாரி ஒரு மாயை உருவாகியிருக்கே தவிர, அதிலிருந்து விடுதப்பட்டு தான் இப்ப நம்ம வந்து 36,00,000 பேர் வந்து வெளியில வந்திருக்காங்க. இப்ப இவங்கலாம் தேவையில்ல. இவங்க வந்து சொல்றது எல்லாம் பொய்யி. இவங்க மக்களுக்கான ஆட்சி குடுக்கலன்றத ப்ரூவ் பண்றது தான் வந்து 4,00,000 வந்து 36,00,000 மாறி இருக்கு கடந்த 10 ஆண்டுல. ஸோ இப்ப இது வந்து படிப்படியா இன்கிரீஸ் ஆகும்போது ஒட்டுமொத்த தமிழகம் ஒரு நாள் மாறும். ஓகே. அதே வகையில பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து எலக்ஷன் நம்ம பத்தி பேசணும்னா, இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிருந்தாலுமே கூட, இப்ப ஓட்டு சதவீதம் வந்து ஓரளவுக்கு வந்து அதிகமாயிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்ப வந்து அடுத்தது வந்து 2026 வந்து வரப்போகுது. ஸோ அத நோக்கி பயணங்கள் வந்து எல்லா கட்சிகளுமே பண்ற மாரி, இப்போ நாம் தமிழர் கட்சியோட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன இருக்கும்? அது ரிலேட்டடா? இல்ல எ அ வழக்கமா வந்து தேர்தல் வந்தாலே வந்து இப்ப அண்ணன் வந்து என்ன சொல்லுவாரு, எல்லா கட்சியும் விட முதல் ஆளா வந்து தேர்தல் வேலைய துவங்கிடுவாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இப்ப 26 வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்ப அ கடந்த 10 ஆண்டுல வந்து இப்ப வந்து நாம் தமிழர் கட்சி தான் 8% எடுத்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா, மாநில கட்சியில இருக்கிற ஒரு 4 கட்சியில நம்மளது ஒரு கட்சியா வந்திருக்கு. ஸோ இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்சிய பிடிக்க தான் இலக்கு. அதுக்கான வியூகம் என்ன வகுக்கணுன்றத வந்து 26 நெருக்கத்துல தான் வந்து அண்ணன் வந்து வெளியில சொல்லுவாரு. ஸோ அது வந்து இப்ப நம்ம வந்து 26ல என்ன நடக்க போகுதுன்றத நம்ம பேச முடியாது. இப்ப இந்த 8% வந்து பார்த்தீங்கன்னா, அ 10 ஆண்டுல வாங்கி வந்தோம் அப்படின்றத விட, இப்ப நம்ம முதல் தேர்தலே வாங்கணுன்ற மாரியே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து மத்த கட்சிக்கும், நாம் தமிழர் கட்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்ப வந்து மத்த எல்லா கட்சியுமே வந்து ஒரு அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதிகளால கட்டமைக்கப்பட்டு, அத வந்து வழிநடத்தி கொண்டு வந்தது. ஆனா நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. எல்லாருமே புதியவர்கள். தலைவர் உட்பட எல்லாருமே புதியவர்கள். புதியவர்கள் என்னும்போது இந்த அரசியல் செயல்பாடு, தேர்தல் வழிமுறைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எல்லாமே புதுசு. ஒரு ஒரு அனுமதி வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வேட்புமனு படிவம் பூர்த்தி செய்யறது முதற்கொண்டு எல்லாமே புதுசு. நமக்கு வந்து கத்துக் குடுக்குறதுக்கோ, இல்ல வழி நடத்துறதுக்கோ யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது, இப்ப 16ல வந்து நம்ம முதல் தேர்தல சந்திச்சிருந்தாலும், அப்பவே வந்து அண்ணன் வந்து வெளிப்படையா சொன்னது என்னன்னா, இது வந்து நம்ம வந்து ஒரு கத்துக்கிறதுக்கான ஒரு பயிற்சி பாடமான ஒரு காலம் தான் இப்ப 2016 தவிர, அதாவது இந்த நம்மளுடைய பின்னடைவ வந்து நீங்க ஆமா. பயிற்சி இது வந்து தரணும். ஏன்னா, இது வந்து ஒரு பின்னடைவோ, இல்ல நம்ம தோத்துட்டோன்றது 2016ல நம்ம கருதவே வேணாம். ஏன்னா வந்து ஒரு மேடை போட்டு அமைச்சு கூட்டம் போடுறது கூட வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம புதுசா வந்துட்ட இவ்வளோ பெரிய ஒரு கு அ என்ன சொல்றது? மிருக பலத்துல இருக்கிற திமுக, அதிமுகன்ற கட்சி. பண பலத்திலயும் சரி, அதிகார பலத்திலயும். அப்படி மத்த எல்லா கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா, அனுபவம் மிக்கவர்கள் தான். ஸோ அந்த ஒரு வலிமை மிகுந்த ஒரு இடத்துல, நம்மள மாரி ஒரு சின்ன பசங்க வந்து ஒண்ணு செய்றோம்னா வந்து, அது அவ்வளோ ஒரு எளிதான விஷயம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது, இத நம்ம முதல் வந்து இந்த செட்டப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்றது தான் இது உங்களுடைய எண்ணமா இருக்கணும். இது வந்து ஒரு பயிற்சியா எடுத்துக்கங்கன்றத 2016ல சொன்னது. ஸோ அப்ப 2016ல வந்து நம்ம அந்த அந்த ஒரு முதல் கட்டத்த முடிச்சதுக்கு அப்புறம் 21, 24 அப்ப 24 தான் வந்து நம்மளுடைய வந்து முதல் ஒரு அனுபவமிக்க ஒரு தேர்தல நம்ம சந்திக்கிறோம். அப்படி பார்க்கும்போது முதல் தேர்தலே வந்து நம்ம வந்து 8% வந்து நம்ம தொட்டுட்டோம். ஒரு ஒரு என்ன சொல்றது? கிட்டத்தட்ட வந்து முதல் முதல் எழுதின தேர்வுலயே எக்ஸாம்லயே வந்து நம்ம மினிமம் மார்க் கிராஸ் பண்ண மாரி தான். ஸோ அப்போ வந்து 26 வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் தேர்தல். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ அதில வந்து நாங்க வந்து கணிசமா வந்து ஒரு சட்டசபைக்குள்ள போற அளவுக்கு வந்து ஒரு வியூகம் வகுப்போம் கண்டிப்பா. அதே வகையில வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து விஜயும் அரசியல்ல இருக்காரு. அவரும் இப்ப அவரோட இலக்கும் வந்து 2026 தான். வேற எந்த இதுலயுமே வந்து அவர் போட்டியிட போறதில்லன்னு சொல்லிட்டு தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. அந்த வகையில சீமான் அவர்களோட வந்துட்டு அவர் கூட்டணி வச்சுக்க போறாருன்ற மாரி டாக்ஸ் எல்லாம் வருது. அவர் போதாதுக்கு வரைக்கும் வந்து நாம் தமிழருக்கும் சில பல கருத்துக்கள் அதாவது ஆதரவுகளும் தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இவங்க 2 பேரோட கூட்டணி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல அது அது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து என்ன சொல்லுவாருன்னா, அவர் வந்து நம்ம தம்பி. ஸோ அவர பொறுத்தளவு நம்ம தம்பி வரும்போது வந்து நம்ம மத்தவங்கள பார்க்குற மாரி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இணைந்து பணியாற்றுதலையோ, இல்ல தனித்தனியா பணியாற்றினாலும் சரி, அது வந்து எந்தவித ஒரு நமக்கு வந்து கருத்து வேறுபாடும் இருக்க போறதில்ல. ஒரு வெறுப்பும் இருக்க போறதில்ல. ஏன்னா, இந்த நாட்ட வந்து நம்ம தமிழ்
மக்கள், தமிழ்நாடு, தமிழ் இனன்ற ஒரு உணர்வு உள்ளவர்கள் தான் ஆளணுன்றது எங்களுடைய கோட்பாடு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்குள்ள வந்து நம்ம இனத்தில் நமக்குள்ள யார் இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுன்றதான் நம்மளோட அடிப்படை. ஸோ அப்போ தம்பி வரும்போது நம்மளை இணைஞ்சு பணியாற்றுறோமோ இல்லை தனித்தனியாக பண்ணினா அதை அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்றதான் கருத்து. ஸோ இப்போ மற்ற திராவிட கட்சிகளோட கூட்டணி போக மாட்டேன்றதான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏன்னா பலம் ஏற்கனவே அதிகமா இருக்கு. நீங்க ஏற்கனவே அவங்க வந்து கரைப்படைந்தவர்கள். அப்போ மறுபடியும் அவங்க கூட கரை நானும் கரையோட கரையாக சேர்ந்து கரைப்பட்டவனா ஆகிடுவோம்ல. ஸோ அதனால தான் வந்து அவங்கள விட்டுட்டு நாங்கள் வந்து தனியாக நிற்கிறோம். அதே வகையில் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு இப்போ ஓம் பிர்லா அவரை வந்து எலெக்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்போக்ஸ் பர்சனாக. இதுக்கு முன்னாடி மெஹதாப் அவரை தான் வந்து வச்சிருந்தாங்க. அதுலேயே வந்து ஒரு சர்ச்சை இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் அவரை வந்து வைக்கல, இவங்க வந்துட்டு இவரை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஓம் பிர்லா வந்து ஒருதலை பட்சமாக வந்து அவரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நம்ம பார்க்குறது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது இல்லை, அது இப்போ நம்ம ஒருதலை பட்சமான சபாநாயகர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து யார் ஆளுங்கச்சோ அவங்க ஆளுங்க தான் வருவாங்க. அது இது வரைக்கும் வந்து தேர்தல் இதான் ஃபஸ்ட் டைம் தேர்தலில் சபாநாயகருக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா சபாநாயகருங்கிறது ஒரு நடுநிலையான ஆள். ஸோ அப்போ நடுநிலையாக இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக தான் வந்து எல்லா கட்சியோடையும் ஒரு மனதாக தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த தேர்தல் வரைக்கும் கொண்டு வந்ததே வந்து அது பாஜகவுடைய வந்து ஒரு வீழ்ச்சி தான். ஏன்னா அவங்களால வந்து அதையும் வந்து ஒரு தேர்தலையும் வந்து அந்த சபாநாயகர் தேர்தலையே வந்து சரியாகவும் நடத்தலை. அவங்க நடத்தலை மீன்ஸ் இப்போ அவருக்கு எதிரான ஓட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக குரல் வாக்கெடுப்புலேயே வந்து அதை நடத்தி முடிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு நாகரிகமாக அவங்க நடத்தி முடிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கல. இது நாம் தமிழ் கட்சியோடைய சின்னம் வந்து மாற்றப்பட்டுருச்சுங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அதுதான் வந்து யாரெல்லாம் வந்து அடிமையாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வோன்றது மத்திய அரசுடைய செயல்பாடாக இருக்குது. நாங்கள் வந்து அடிமையாக இருக்க முடியாதுன்றது எங்களுடைய கொள்கை. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கள நசுக்கணும்னு பார்த்தாங்க. நசுக்கணுன்றதை வந்து எப்படிலாம் வந்து முறைகேடு செய்ய முடியும் அப்படிலாம் தன்னுடைய அதிகார பதவியை பயன்படுத்தி முறைகேடு ஈடுபட்டு எங்களுடைய சின்னத்தை வந்து பறித்து வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த சின்னம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஓட்டு 500 ஓட்டு கூட வாங்கலை. ஒட்டுமொத்த தொகுதியிலேயே எம்பி தொகுதிக்கே வாங்கலை. ஆனால் எங்களுக்கு வந்து கடைசியாக எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு கடைசி வரைக்கும் சின்னம் மாற்றி மாற்றி அடுத்து புதுசாக சின்னம் கேட்டால் கூட கேட்டவொடனே கொடுக்காம அதை மறுபடியும் மற்றவங்களுக்கு அலாட் பண்ணி கடைசியாக ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க, மைக் சின்னம். அதையும் வந்து எங்கள் அண்ணன் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு சேர்த்துட்டு அவ்வளோ இடர்பாடுக்கு நடுவில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து வளர்ந்து வந்து நாங்கள் நின்றுருக்கோம். என்னென்னா மக்கள் வந்து யாராவது ஒருத்தவங்க நினச்சி அவங்கள ஒடுக்க முடியும் அப்படின்றத வந்து முடியாதுன்றதை வந்து மக்கள் வந்து இதன் மூலமா வந்து வெளி உலகத்துக்கு உணர்த்தியிருக்காங்க. நீங்கள் சின்னத்தை பிடிங்கிட்டா வந்து ஒருத்தவங்களை அமுக்கிடலான்ற எண்ணத்துக்கு மாறாக வந்து மக்கள் வந்து வாக்களித்து எங்களை வந்து ஒரு இதுவரை இல்லாத அளவுக்கு அங்கீகாரமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து தனக்கு தேவையானவங்களுக்கு மட்டும்தான் அதாவது வந்து எப்படின்னா இந்த தேர்தலில் விசிக்காக கேட்ட சின்னம் கொடுக்கல, மதிமுக கொடுக்கல, நாம் தமிழர் கொடுக்கல. ஆனால் அவங்களுக்கு கூடவே இருக்கிற தமிழக மாநில காங்கிரஸ் கட்சியாக இருக்கிற மூப்பனார் கொடுத்துருக்காங்க, ஜி.கே. வாசனுக்கு. மாம்பழம் அவருக்கு கேட்ட சின்னம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குலாம் எந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ மற்ற கட்சி அவங்களுக்கு எதிரணியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஏன் எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க கொடுக்கலன்றது நமக்கு தெரியல. ஏன்னா எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம். எங்களுக்கு முன்னாடி அவங்க அப்ளை பண்ணதாக சொல்கிற டேட் வந்து சண்டேவில் 10 மணிக்கு எந்த ஆஃபீஸ் இருக்குன்னு தெரியல. இது மாதிரி பல முறைகேடுகள் பண்ணி தான் வந்து அவங்க சின்னத்தை முடக்கியிருக்காங்க. ஆனால் கடைசி வந்து நாங்கள் அப்ளை பண்ணலன்ற மாதிரி ஒரு வதந்தியை வந்து கிளப்பி விட்டு அண்ணாமலை போன்றவர்கள் வந்து இவங்க அப்ளைவே பண்ணலை, அப்படி அவங்க சின்னம் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறேன்னா 10லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணுன்றது ரூல்ஸு. நான் 10ஆம் தேதியும் பண்ணுவேன், 15ஆம் தேதியும் பண்ணுவேன். அது என்னோட இருக்கிற ரைட்ஸு. நான் 10ஆம் தேதிக்கு பண்ணணும் மட்டும் தான் ஆல் டிக்கெட் கொடுப்பேன். 18ஆம் தேதி பண்ணால் ரூம் ஃபுல் ஆகிடுச்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு மாதம் தள்ளி பண்ணுறோம், ஒரு மாதம் முன்னாடி அவங்க பண்ணுறாங்க. இன்னும் டைம் முடிஞ்சிச்சுன்னா முடியறதுக்கு நம்ம 2 மாதம் டைம் இருக்குது. ஸோ டைம் பீரியடுக்குள்ளே தான் நாங்கள் அப்ளை பண்ணுறோம். அப்போ மொத்தமாக கன்சல்டேட் பண்ணி நீங்கள் அப்போ எதுக்கு நீங்கள் டைம் ஃப்ரேம் கொடுக்குறீங்க? இந்த ஃப்ரம் டு எதுக்கு கொடுக்குறீங்க? கொடுக்கவே தேவையில்லையே. யார் வராங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பது, ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம நீங்கள் வந்து உங்களுக்குள்ளவே வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு வெளிப்படையான ஒரு எதுவுமே வந்து ஒரு எங்கெல்லாம் வந்து தெளிவு இருக்கணும் அங்கே எல்லாமே தெளிவின்மையாக இருக்கும். இது எதுக்குன்னா வந்து அதிகாரத்தில் இருக்கணும், தனக்கு தேவையானதை வந்து செட்டப் பண்ணி உருவாக்கி தனக்கு தேவையானவங்களை வந்து வாழ வைக்கிறதுக்காக பண்ணுற நாடகம் தான் இது எல்லாமே. அந்த வகையில் வந்துட்டு இப்போ உங்களை மாதிரியே வந்து இன்னொரு கட்சி பார்த்தீங்கன்னா பிஜேபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய செய்திகள் வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு நிறைய சர்ச்சைகள் மாறி மாறி கட்சியிலேருந்து ஒருத்தரை தூக்குறதுமா எப்படிமா போயிட்டே இருக்குது. அந்த கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுவா எவருங்க, அது ஒரு நகைச்சுவையான செய்தி. அதாவது அந்த கட்சியே வந்து ஒரு டேப் ரெக்கார்டு கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தளவு. அவங்கள வந்து யார் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, யார் ஆடியோ வெளியிடுறாங்க, வீடியோ வெளியிடுறாங்கன்றதுக்குள்ளே தான் அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு.
ஸோ அந்த வந்து ஏதாவது ஆடியோவோ ஏதாவது வீடியோவோ அண்ணாமலைக்கு மாட்டியிருக்கோம், இல்லை அண்ணாமலையோட வீடியோ ஆடியோ இவருக்கு மாட்டியிருக்கோம். அதை வச்சு தான் எடுப்பாங்க மற்றவங்க. அதில் அவங்க கட்சியில் இருக்கிற நடவடிக்கைலாம் வந்து பெருசாக நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதோ மற்ற ஒரு ஒழுங்காக நடக்கிற கட்சியை சொன்னாவது பரவாயில்ல. அது முழுக்க முழுக்க வந்து அதுவும் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் வீடியோ ஆடியோ மட்டும்தான். அதனால அதை பற்றி நம்ம அவர் 2026 கண்டிப்பா நாங்க எங்களோட இலக்கை வந்து அதாவது சொல்லியிருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பல தலைவர்கள் பிஜேபியில் இருந்திருக்காங்க. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரவுடிங்களாக கட்சியில் சேர்க்கறது, எவ்வளோ பொய் ஒன்றாலும் சொல்லலாம், எதிர்க்க இருக்கிறவங்கள எவ்வளோ அநாகரிகமாக ஒன்றா பேசலாம், உங்களுக்கு வந்து முழு சுதந்திரம் இருக்குது. அதுக்கு வந்து பாதுகாப்புக்கு வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸை வந்து நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ணிவிடுவோம். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. எப்படியாவது வந்து பொட்டியை உடைப்பியோ எந்த பண்ணுவியோ நீ வந்து தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சீட்டு வாங்கிடணுன்றது அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு. அதனால் வந்து அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, நம்ம ரவுடிங்களை கட்சியில் சேர்த்துட்டா மிரட்டி கத்தியை காமிச்சு ஓட்டு வாங்கிடலாம், அதே சமயத்தில் பொய்யை சொல்லி வதந்தியை பரப்பி விட்டு நம்ம மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிடலாம், இல்லை பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலான்றது வந்து அவருடைய கணக்கு. அதுவும் போக எந்த எலெக்ஷனுக்கு இல்லாத அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து 10 தடவை வந்து இங்கே ஒர்க் பண்ணார், தெருவெல்லாம் கூட்டின்னு போனார், வீடு வீடாக கூட்டின்னு போனார் பிரதமரை. இது வரைக்கும் 10 வருஷத்தில் வந்து பிரதமர் அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்ததே கிடையாது. மழை வெள்ளத்தை கூட வந்து பார்த்தது கிடையாது. அதாவது மழை வெள்ளத்தை வந்து ஒரு பேரிடராக கூட அழிவிக்க அந்த அரசு தயாராக இல்லை, மத்திய அரசு. ஏன்னா வந்து தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு தேவை கிடையாதுன்றது அவங்களுடைய எண்ணம். ஆனால் இவங்க வந்து தமிழர்கள்னு சொல்லிக்கிறாங்க, கூட இருக்கிற நம்ம மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் சாவறாங்க, ஒரு இந்தியன் சாவறான், அதை பற்றி அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. இதே வந்து குஜராத்தில் வந்து மழை வந்துச்சுன்னா உடனே வந்து நிதி போக்குறாரு. அப்போ வந்து நீ ஒரு பிரதமராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத இல்லை, நீ உன் வீடு உன் மாநிலம் உன் ஊருன்னு எப்படி பார்க்க முடியும்? நீ பொதுவான ஆளாக தானே செயல்படணும். இப்போ ஈவன் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் உங்களால் ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடியாதுன்னு வேறு விஷயம். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 10 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அதே தூத்துக்குடியில் உங்களுக்கு 10 பேர் ஓட்டு போடுறாங்க, அந்த 10 பேர் குடும்பம் அங்கே தத்தளிச்சிருக்கோம்ல. அப்போ உனக்கு வந்து இப்போ மழையே வந்து சொல்லுவாங்களே, இப்போ வந்து வயலுக்கு பாய்ச்சின நெல் வந்து சிறு புல்லுக்கும் பாயன்ற மாதிரி, நீ வந்து யார் இருந்தாலும் வந்து அந்த தண்ணி பாய்ச்ச வேண்டியது உன்னுடைய கடமை, எல்லாமே உயிர். அப்போ அந்த மாதிரி வந்து உயிரை காப்பாற்றுற இடத்துல இருந்துட்டு நான் வந்து நிதி கொடுக்க மாட்டேன், இதை பேரிடரை அறிவிக்க மாட்டேன், தமிழக அரசே வந்து நிதி சுமையில் இருந்தாலும் வந்து நீயே ஏதாவது பண்ணிக்கோ என்ற ஒரு அரசியல் எண்ணத்தில் வந்து நீ செயல்படுனா எப்படி மத்திய அரசாக முடியும்? நீ பாஜகவாக செயல்படுறியா மத்திய அரசாக செயல்படுறியான்றது இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு வந்து ரவுடிங்களை சேர்க்கறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு, பணம் செலவு பண்ண அதிகாரம் கொடுத்துருக்கு, பொய் சொல்ல அதிகாரம் கொடுத்துருக்கு, பாதுகாப்பு ஆள் கொடுத்துருக்கு, 10 தடவை பிரதமரை ரோடாக கூட்டும் போது அதிகாரம் கொடுத்துருக்கு. இது எல்லாமே கொடுத்து பாமகவை நைட்டாக அதிமுகலேருந்து திருட்டுத்தனமாக கூட்டின்னு வந்து பாஜகவில் சேர்த்து வச்சிருக்கு. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு பாரிவேந்தரை வந்து தாமிரசனத்தில் நிற்க வச்சிருக்கு, ஏசிஎஸ் தாமிரசனத்தில் நிற்க வச்சிருக்கு, அந்த பக்கம் வந்து ஜான் பண்ணி நிற்க வச்சிருக்கு, தேவநாதனை நிற்க வச்சிருக்கு. ஸோ இப்படி எல்லா விஐபி கேண்டிடேட்டையும் மற்ற கட்சி தலைவர்களையும் தூக்கிட்டு வந்து தாமிரத்தில் நிற்க வச்சுட்டீங்க. பாமக ஓட்டை வட மாவட்டத்தில் வாங்கிட்டீங்க. இது எல்லாம் கூட்டி 11% ஓட்டு. நல்லா நோட் பண்ணிங்க, பிரதமர் வந்திருக்காரு, மத்திய அமைச்சர் வந்திருக்காங்க, இவ்வளோ கூட்டம், இவ்வளோ பணம், ரவுடிங்க, இவ்வளோ பலமும் வாங்கி 11% ஓட்டு. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஏற்கனவே 4% ஓட்டு பிஜேபி வாங்கியிருக்கு. இது எப்படி நீங்கள் வளர்ந்துட்டேன்னு சொல்கிறீங்க? இப்போ இதில் வந்து தாமரை சின்னத்தில்னா மற்ற கட்சி தலைவர்கள்லாம் தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வந்திருக்கும்? அப்போ உங்களுக்கு அதில் பாதி போயிடுச்சுன்னா மறுபடியும் 5 தானே. இப்போ நீங்கள் என்னென்னா ஒரு ஏன்னா அவங்களுக்கு வந்து மாயை வச்சே வளர்க்குறவங்க தான் அவங்களுடைய வேலையே. ஸோ அப்போ மாயை காமிச்சிட்டு நான் 11 வளர்ந்துட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நல்லது தான். ஏன்னா உங்கள் தலையில் நீங்களே மண்ணு வாரி போட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது வந்து பச்சை குழந்தை கூட தெரியும் இது வளரலன்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய எஃபர்ட் இது வரைக்கும் எந்த தேர்தலையும் பாஜகவுக்கு யாரும் போட்டதே கிடையாது. இதை வச்சுக்கிட்டு நான் 27 வந்து ஆட்சி பிடிப்பேன் அதுதான் சொல்லிட்டேன்ல. பொய் சொல்கிறதுக்கு அவர் முழு சுதந்திரம் கொடுத்துருக்கு. இந்தியாவில் பொய் சொல்கிறதுக்கு முழு சுதந்திரம் அண்ணாமலைக்கு தான் கொடுத்துருக்கு. அதனால் யாரும் அதை கேட்க முடியாது. ஒரு அஃபிடேவிட்டே ஃபைல் பண்ண தெரியாதவர் தான் அண்ணாமலை. அதுவும் ஒரு முறைகேடு நடக்காமல் இருந்தால் அவர் வந்து வேட்பாளராகவே நின்று இருக்க முடியாது தேர்தலில். அப்படிப்பட்டவரை வச்சுக்கிட்டு நம்ம அது கால கொடுமை, அவ்வளோதான். அப்போ அவங்க வரத்துக்கு வந்து எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. தமிழ் பொய் அதான் கனவுல கூட வர முடியாது. இல்லை இந்த மாதிரி பொய்யில் வேணால் வரலாம், வாயில் பொய்யில் சொல்லிக்கலாம், வந்துட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். வேணா நான் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கூட அண்ணாமலை சொல்லிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு பொய் சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அந்த வகையில் வந்துட்டு இப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட இது செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இல்லை நம்ம வந்து நம்ம கட்சி ஆரம்பிச்சிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த தேர்தலையும் வந்து புறக்கணிக்கக்கூடாதுன்றது நம்மளுடைய எண்ணம். ஏன்னா வந்து மக்கள்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு நெருங்கி போகிறோன்றது வந்து தேர்தல் ஒரு வழிமுறையாக நமக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இடைத்தேர்தல் இருக்கும்போது எல்லா கட்சி உறுப்பினரும் வந்து முழுசாக ஒரு தொகுதியில் வந்து நாங்கள் கவனம் செலுத்துறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையன்றது தான் அண்ணனுடைய நிலைப்பாடு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்களுடைய
செயல்பட வந்து இப்போ இந்த இடைத்தேர்தலில் வந்து வெற்றி பெற்று எவ்வளவு இது ஒரு சதவீதம் திருப்பு அதிகமா அதே வெற்றி நாங்கள் சதவீதம்? வெற்றி பெற்றது தான் எங்களுடைய நோக்கம். வெற்றி பெற்று ஒரு திருப்பு முனையாக வந்து விக்கிரவாண்டியை மாற்றி காமிக்கின்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழகத்துல வந்து ரொம்ப பயங்கரமா பேசப்பட்டு இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி விஷயத்த பத்தி நீங்க வந்து சொன்னீங்க. ஸோ மக்களுக்கு வந்து போதுமான ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த இஷ்யூ மூலியமா வரணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து வேண்டிக்கிறோம். அண்ட் அவங்களுடைய பிரச்சனைகள் கூட கூடிய சீக்கிரம் தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நிறைவுக்கு கொண்டு வருவோம். ரொம்ப ரொம்ப நன்றி எங்க நிகழ்ச்சி ரொம்ப வந்து நன்றி. பங்கேற்றதுக்கு.